அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் கோமாதேகவுடன் பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. கோமாதேக நிர்வாகிகள் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவோடு தற்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவினரோடு பேச்சுவார்த்தையானது தொடங்கியிருக்கிறது. முன்னதாக ஐயுஎம்எல்லோடு திமுகவுடைய 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோடு திமுக பேச்சுவார்த்தை குழுவானது தற்போது பேச தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். 2ஆம் கட்டமாக நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் முடிவுகள் எட்டப்பட்டு இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் நின்று நாமக்கல் தொகுதியில் வெற்றி பெற்றது. இதன் தொடர்ச்சியாக தற்போது அவர்கள் 3 விருப்ப தொகுதியாக கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே கோயம்புத்தூர், ஏற்கனவே நின்ற நாமக்கல், அதே போல ஈரோடு என 3 விருப்ப தொகுதி கொடுக்கப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 2 தொகுதிகள் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே விருப்ப தொகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு முடிவு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு சின்ராஜி வேட்பாளர் என்ற வேட்பாளர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நாமக்கலில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது துவங்கியிருக்கிறது. இது வருகின்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு தொகுதி திமுக தலைமை கொடுக்கப்பட்டு அதன் மூலம் ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினமே இந்த 3 கட்சிகளுக்கான ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் மதிமுக என இந்த 3 கட்சிகளுக்குமே ஒப்பந்தமானது இன்றைய தினமே கையெழுத்தாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட தற்போது 2 கட்சிகள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஐயுஎம்எல்லுக்கான பேச்சுவார்த்தையை முடிவெற்று அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக ஒன்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கிறது. அவர்களை திமுக சார்பில் வரவேற்று உள்ளே அழைத்து சென்ற அவர்கள் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் TR பாலு அவர்கள் தலைமையிலான அந்த குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிற நிலையில் தற்போது இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்கி நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.